பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனால் ஞானஸ்தானம் பெற்று தன்னுடைய ஊழியத்தை தொடங்கின பிற்பாடு அவர் வெளியரங்கமாய் பட்டணங்களில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான ஒரு இடத்தில் தங்கியிருந்ததாக நாம் மார்க் 1:45 வாசிக்கிறோம்ல. எத்திசையிலுமிருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். காரணம் என்ன? அதே அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் கலிலேயா நாடெங்கும் ஜெப ஆலயங்களில் பிரசங்கித்துக் கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 2-3 வசனங்களில் கூட அவர் இயேசு கப்பர்நகூமில் ஒரு வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு வாசலுக்கு முன்னே நிற்க இடம் போதாதபடிக்கு திரளான ஜனங்கள் அவரை காண வந்ததாக நாம் வாசிக்கிறோம்ல. இவ்வளவு ஜனங்கள் இயேசுவை பின்பற்றின போதும் இயேசு தமக்கென்று 12 பேரை தம்முடைய சீஷர்களாக தெரிந்து கொண்டார். அந்த 12 பேரிலும் முதன்மையானவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள்ல. எரேமியா 16:16 சொல்லிய தீர்க்க தரிசன வசனம் தான் ஞாபகம் வருது. இதோ நான் மீன் பிடிக்கிற கூட்டத்தை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட இருக்கும்படியாக 12 சீஷர்களை தெரிந்து கொண்டதாக நாம் மார்க் 3:14 வாசிக்கிறோம்ல. இன்றைக்கு நாம் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களாக இருக்கிறோமா? யோவான் 8:31 தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள். நாமும் அனுதினம் வேதம் வாசித்து அந்த வேதத்தில் தேவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிற போது நாமும் அவருடைய சீஷர்களாக இருப்போம். தேவனுக்காக கனி கொடுப்போம். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.